நிதானமாக இருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி நேர்களுக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு காத்திருக்கக்கூடிய ஜாக்பெட் என்ன, இவங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, ரிஷபராசி நேர்களுக்கு தொழில், பணவரவு, குடும்பம், அவங்களோட ஆரோக்கியம், அவங்களோட கல்வி, இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, இது செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் ரிஷப ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டில் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் இந்த ரிஷப ராசிக்காரருக்கு முக்கியமான ஒரு மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புலாம் இருக்குது, சனி பகவான் கர்ம பலனை அளிப்பவர் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் ஒருவர் செஞ்ச முயற்சிகள் செயல்களுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும். குறிப்பாகவே தொழில், குடும்பம், பொருளாதாரம், வாழ்க்கை மற்றும் முன்னேற்றம் போன்ற பல விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். அப்படி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, வேலை மற்றும் தொழில் நிலையை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வேலை தொடர்பாக சாதகமான காலமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. நீண்ட காலமாகவே பதவி உயர்வு அல்லது வேலை வாய்ப்பு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட திறமை மேலதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் பாராட்டும் வகையில் தான் அமைச்சிருக்கோம். அதே நேரத்தில் சில பேர் வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். பொறுப்புகள் அதிகரித்த கூட அதனால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும். அரசு வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கு சற்று பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா, முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரம் மற்றும் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். புதிய வியாபார தொடர்புகள் உருவாகும். பழைய கடன் சுமைகள் அனைத்துமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். குறிப்பாகவே கூட்டு தொழில் செய்கிறவங்க ஒரு அற்புதமான கூட்டாளிகளை தேர்வு செய்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானம் எதுவும் அதிகரித்தால் கூட ஆரம்பத்தில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்க போகிறீங்க. நிலம், வீடு, முதலீடு போன்றவற்றில் சில பேர் ஆர்வம் இந்த டைமில் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை எந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் அமைதியான ஒரு சூழலானது இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் பெரியவங்க வழங்கக்கூடிய ஆலோசனைகளை எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக முன்னோர்கள் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். அதே மாதிரி பெற்றோர்கள் பேச்சை நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண யோகத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமண யோகத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாகவே திருமண பேச்சு நடந்து தடையாக இருந்த விஷயங்கள் இப்போது முடிவுக்கு வரும். திருமணம் ஆனவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோட புரிதல் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. சில சமயத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கூட அதனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சமரசமாக தீர்க்க முடியக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்களா, குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய நாட்களாக இயங்கி கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பெற காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்ல ஒரு செய்தியை தரக்கூடும். அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்புமே அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளோட கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றம் குறித்து நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அருமையான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. திரைப்படம், இசை, நாடகம், யூடியூப் போன்ற கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் பொறுத்த வரைக்குமே நல்ல புதிய வாய்ப்புகள் எல்லாமே தரக்கூடும். உங்களோட திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும். அந்த சந்தர்ப்பங்களை எல்லாமே நீங்கள் விடாமுயற்சியோடு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. சில பேர் தங்களுடைய படைப்பின் மூலமாக நல்ல பேரும் அதனால் வருமானமும் பெறலாம். சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பிரபலமானவங்களாகவும் இந்த டைமில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முயற்சி மற்றும் ஒழுக்கத்தை அதிகமாக தேவைப்படுத்தும். கவனமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். உயர்கல்வி, போட்டித் தேர்வு போன்றவற்றுக்கு எல்லாமே தயாராகக்கூடிய மாணவர்கள் கடின உழைப்பை மேற்கொண்டீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிநாடு செல்ல விரும்புகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். வேலை, கல்வி, வியாபாரம் தொடர்பாக வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புமே சில பேர்த்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா விடாமுயற்சியோட நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நிதி வளர்ச்சியும் கிடைக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உகழ்ந்ததாக இருக்கும். சில பேர் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது போன்ற முடிவுகள் எல்லாமே எடுக்கலாம். பழைய வீடு திருத்தம் செய்கிறது, புதிய வாகனம் வாங்குறது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும். சனி பெயர்ச்சி காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆன்மீக சிந்தனையானது அதிகமாக இருக்கணும். கோயில் வழிபாடு, தியானம், தர்ம செயல்கள் இது எல்லாமே ஈடுபடுறதுக்கு இந்த காலம் உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரம் செல்லக்கூடிய வாய்ப்புமே நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதனால் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மன நிம்மதி தான். இந்த நிம்மதி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையாகவே இருக்குது. அதே மாதிரி நோய் மற்றும் உடல் நலம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப சீராக இருக்கும். ஆனால் வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மூட்டு வலி, நரம்பு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் சில பேர்த்துக்கு தோன்றலாம். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேர்த்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மூச்சு திணறல் போன்ற சிக்கல் வந்துச்சு அப்படின்னா மருத்துவரை உடனே அணுகுங்க. அதே மாதிரி ஒழுங்கான உணவு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி மூலம் இது எல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பாக நீங்கள் யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. நல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக மேம்படும். அதே மாதிரி எதிரிகள் மற்றும் சவால்கள் சனி பகவான் சோதனைகள் மூலம் மனிதனை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால சில சவால்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தோன்றலாம். பணி செய்யக்கூடிய இடத்துல சில பேர் பொறாமை காரணமாக சில பிரச்சனைகள் உருவாக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அமைதியாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த சவால்களை எல்லாமே எளிமையாக நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும். உங்களோட நேர்மை மற்றும் உழைப்பு இறுதியில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே தாமதமாக இருந்தால் கூட நிச்சயமாக முடிவில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான். பொறுமையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதி. புதிய திட்டங்கள், முதலீடுகள் போன்றவற்றை எல்லாமே திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு இந்த டைமில் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு நினச்சோமா சனி பகவானோட அருளை பெற சில பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். சனிக்கிழமை இன்றைக்கி முக்கியமாக சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றுவாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி கருப்பு எள் அல்லது கருப்பு உடை தானம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது செய்யுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குமே இந்த டைமில் உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி கோவில் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஓம் சனீஸ்வராய நமக மந்திரத்தை நீங்கள் ஜபிப்பதுமே மன அமைதி உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். மொத்தத்தில் இந்த 2026 சனி பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலையான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் சில சோதனைகள் இருந்தால் கூட அதில் எல்லாமே நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதனையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறும். நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க காத்திருக்கிறாரு. சனி பகவான் உழைப்பையும் ஒழுக்கத்தையும் மதிப்பவர். அதனால் கடின உழைப்பு, பொறுமை, நேர்மையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் பாருங்கள். இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே நீங்கள் ரிஷப ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானால் நல்ல ஒரு திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இறை வழிபாடு மேற்கொண்டு வாங்க, இன்னும் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
அதே மாதிரி இந்த ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மன உறுதியோடு முழு நம்பிக்கையோடு எதையுமே சாதிக்கும் ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க அப்படிங்கிறதுனால இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆல் வோர்ஸ் தேங்க்யூ.